بسم الله الرحمن الرحيم ولله الأسماء الحسنى فادعوه بها الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்மாஉல் ஹுஸ்னா படித்து கொண்டிருக்கிற அந்த தொடரில் நாங்கள் இந்த வகுப்பில் அஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்றான அஸ்ஸலாம் என்ற அந்த பெயரை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த பெயரும் கூட சூரத்துல் ஹஷ்ரில் 23வது அந்த வசனத்தில் இடம்பெறுவது வல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் மலிக்குல் குத்தூசு ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முதக்கப்பிர் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். அப்போ அதில் படிக்க அதில் வருவது 3வது பெயராக அல் மலிக் அல் குத்தூசு ஸலாம் என்ற அந்த பெயர் வருவது. இது அல்லாஹு தாலா அதோட கருத்து என்ன அப்படின்னா, சலாம் என்றா அல்லாஹ் சாந்தியானவன் என்றது கருத்து, சாந்தி என்று கருத்து, அதாவது பீஸ் என்றது கருத்து. அப்போ இதுக்குள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்போ இந்த சொல்ல ப்ராக்டிக்கலியும் எப்படி சுபூஹன் குத்தூசன் என்ற அதை நாங்கள் பார்த்தோம், அது மாதிரி ப்ராக்டிக்கலி இந்த சலாம் என்ற சொல்ல நடைமுறையில் பாவிச்சுக்கிறாங்க. அவங்க தொழுகை முடிஞ்சதும் சலாம் கொடுத்ததும் அவங்க சொல்லுவாங்க அல்லாஹும்ம அன்த ஸலாம், யா அல்லாஹ் பீஸ் என்றது ஒன்றை இருந்து தான் வருது. ஒமின்க ஸலாம், நீதான் சாந்தி, ஒமின்க ஸலாம் உன்னிடமிருந்து தான் சாந்தி வருது. தபாரக்த தல் ஜலாலி வல் இக்ராம், மிகவும் மாட்சிமையும் அருளும் பொருந்தியவனே, நீ மிகவும் உயர்ந்தவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அப்போ இந்த நாங்கள் இதுக்கு ஒரு விளக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். தொழுகையில் இருந்து அவ்வளோ பெரிய தொழுகையை செஞ்சு போட்டு மேக்சிமமாக நாங்கள் கேட்குற அந்த விஷயம் என்னென்னா, எல்லாம் எனக்கு பீஸ் வேணும், அமின்க சலாம், உன்னிடமிருந்து தான் பீஸ் வரணும், எனக்கு பீஸை தாண்டு. அப்போ வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன என்று ஒருத்தர் கேட்க, வாழ்க்கையுடைய நோக்கங்கள் என்னன்னா, நாங்கள் பீஸ் அண்ட் ஹார்மனியாக வாழணும் என்றது ஒரு முக்கியமான நோக்கமாக நாங்கள் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஏன் நீங்கள் வாழ்கிறீங்க, நாங்கள் இதெல்லாம் ஏன் செய்கிறோம், ஏன் அல்லாஹ்வை வணங்குகிறோம், ஏன் குரானை பின்பற்றுறோம் என்றால் நாங்கள் பீஸ் அண்ட் ஹார்மனியாக வாழ்கிறது நாங்கள் ஒரு சந்தோஷமாகிக்கணும். அப்போ அதுதான் அந்த முஸ்லீம் இஸ்லாம்ன்றதும் குறிக்குது. இஸ்லாம் என்றது அந்த சலாத்திலிருந்து வந்தது தான். இஸ்லாம் என்றால் அல்லாஹு தாலாவுக்கு அடிபணிகிறதன் ஊடாக நீங்கள் பீஸை அல்லது சாந்தியை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க, இந்த உலகத்துலேயும் தான் மறுமையிலையும் தான் என்றது நாங்கள் விளங்கியிருக்கோம். அப்போ இந்த சலாம் என்றது, அதாவது பீஸ் என்றது அல்லாஹு தாலாவுக்கு மிச்ச விருப்பமான ஒரு விஷயம். இது சலா பீஸ்ட மூலமாக அல்லாஹ் இருக்கிறான் என்றது. அப்போ அவன்கிட்ட இருந்து தான் எங்கேயும் இந்த பீஸ் வரையிலும் என்றது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ அந்த வகையில் இந்த பெயரை எங்கனையெல்லாம் சம்மந்தப்படுதுன்னு பார்த்தா, சொர்க்கத்துக்கு அல்லாஹ் சலாம் பாபு சலாம் என்று ஒன்று இருக்குது. அப்போ அதாவது சலாம் என்ற சொர்க்கத்துக்கு ஒரு பெயர் ஒன்று இருக்குது. அப்போ அதுக்கு வச்சுக்கிறான். சொர்க்கத்தில் பாவிக்கப்படுற ஒரே வார்த்தை என்று அங்கே குறிப்பிடப்படுறது எல்லாமே என்னென்னா சலாம் சொல்லி கொள்ளுவாங்க, மலக்குமார்கள் அவங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க என்றது. அப்போ அந்த பீஸ் என்றது எவ்வளோ முக்கிய இடம் கொடுக்கப்படுவதுன்றது அப்போ அல்லாஹ்வுக்குரிய பெயராக இருக்குது. அடுத்தது மனுஷர்கள் தங்களுக்கு இடையில் இதை சொல்லிக்கொள்ளணும், உங்களுக்கு என்கிட்ட இருந்து எந்த பாதிப்பும் எந்த ஒரு த்ரெட்டும் உங்களுக்கு இல்லை என்று சொல்லும் வகையில் அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு பீஸ், உங்களுக்கு we meet together, you enjoy the peace, என்கிட்ட எந்த த்ரெட்டும் உங்களுக்கு இல்லைன்றதை மேக் ஷுவர் பண்ணும் வகையில் நான் அந்த சலாத்தை நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனதுமே சொன்ன எல்லாரும் வந்த பின்னணியில் அவங்கள பார்க்க வந்துக்கிறாங்க. அப்போ முதல் வார்த்தையாக அவங்க சொல்கிறது என்னென்னா அஃஷு சலாம் பைனக்கும், உங்களுக்கு இடையில் நீங்கள் பீஸை பரப்பி கொள்ளுங்க, ஒரு த்ரெட்டும் மிக்கக்கூடாதுன்றது. இன்னொரு ஹதீஸன் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க அஃஷு சலாம், நீங்கள் சலாத்தை பரப்புங்க, சலாம் மீன் பீஸை பரப்புங்க, கோவத்தையும் பிரச்சனையும் அல்ல, பீஸை பரப்புங்க. துத்தாய்முத்தாம், நீங்கள் மனுஷர்களுக்கு சாப்பாடு கொடுத்து கொள்ளுங்க. வசல்லு வன்னா சுனியாம், அதாவது
சொல்லு பில்லை இவன்னா சுன்னியாம் மனுஷர்கள் தூங்கியிருக்கிற அந்த தஹஜத் நேரங்களில் எழும்பி தொழுங்க ததுகுல் ஜன்னத்தை பிசலாம். நீங்கள் அப்போ இந்த வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சு வந்தால் நீங்கள் சொர்க்கத்துக்கு இலகுவாக பெய்த்துடுவீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க. அப்போ இந்த சலாத்தை பற்றி அல்லாட்டிருந்து தான் சாந்தி வரணும், பீஸ் வரணும் என்றதிலிருந்து நாங்கள் 4 நிலப்பாடுகளை 4 விஷயங்களை விளங்கிக்கொள்ளும். ஒன்று அல்லாஹ் தாலாட பேர் சலாமா இருக்குது. ரெண்டாவது அல்லாஹ் எங்களுக்கு ஈச் அதர் அந்த பீஸை பேஸ் பண்ணி தான் எங்களோட க்ரீட்டிங்ஸை வச்சுக்கொள்வது மாத்திரமல்ல எங்களோட நடைமுறையை வச்சுக்கொள்ளணுமென்று சொல்கிறாங்க. நாங்கள் பீஸை க்ரீட் பண்ணணுமென்று சொல்லி. மூன்றாவது அல்லாஹு எதுவோ இலா தாரி சலாம், அல்லாஹு தாலா எங்களை அந்த சொர்க்கத்துக்கு அந்த பேரை வச்சு சலாம் என்ற அந்த பெயரை வச்சு அதன்பால் நீங்கள் சேரணும் என்று அல்லாஹ் தாலா சொல்லி கொண்டிருக்கிறான். நாலாவது எஹ்தி பிஹில்லாஹு மனித்தபா ரித்வானஹு சுபுல சலாம், யார் அல்லாஹ்ட திருப்தியை மையமாக கொண்டு வாழுவாங்களோ அவங்கள அல்லாஹ் சுபுல சலாம், அதாவது பீஸ்ஃபுல்லான பாதைகளில் வழிநடத்துகிறான் என்று இந்த குரானில் அந்த வசனங்கள் வருவது. அப்போ இதிலிருந்து நாங்கள் இந்த அல்லாஹ் தாலா சாந்திமயமானவன், அல்லாஹ் பீஸ்ட மூலம், சமாதானத்திட மூலம் என்று அல்லாஹ் தாலா விளங்குறதுலேருந்து எங்கள்கிட்ட வர வேண்டிய பண்பாடு என்னண்டா, அதாவது நாங்கள் எங்கள்கிட்ட 3 வகையில் அதை அமைச்சு சொல்ல பார்க்குறேன். ஒன்று அல்லாஹ்வோட உள்ள தொடர்பு பீஸ்ஃபுல்லானதாக ஒரு களங்கம் இல்லாததாக இருக்கணும் என்று. ரெண்டாவது எங்களுக்கும் இன்டெக்ரிட்டி, எனக்கும் என் உள்ளத்துக்கும் இடையிலான தொடர்பில் டபுள் இருக்கக்கூடாதுன்றது, வெளியே ஒரு வகையாக நடக்கிறதும் உள்ளுக்கு நான் நிஃபாக்கோட ஒரு 2 வாழ்க்கை வாழாமல் அதில் ஒரு பீஸ்ஃபுல்லான கோ எக்ஸிஸ்டன் இருக்கும், வெளியவும் உள்ளாலையும் ஒரே மாதிரி வாழ்கிற ஒரு நிலைமை இருக்கணும் என்று. மூன்றாவது என்னண்டா, எங்களுக்கு சூழ இருக்கிறவங்களுக்கு நாங்கள் பீஸை மேக் ஷூர் பண்ணணும் என்று. இவர் பிரச்சனையானவர், இவர் எனி டைம் புலம்புவார், இவரை ப்ரெடிக்ட் பண்ண இயலாது, இவர் வந்தாலே பிரச்சனை என்ற ஒரு நிலைமை ஒரு மூமெண்ட்டை இருக்காத மாதிரி இருக்கிறதுன்றது. அப்போ நாங்கள் மேக் ஷூர் பண்ணணும் இவர் ஓகே, இவர் ஈஸி கோயிங், அவர் ஒரு பிரச்சனை இல்லை என்று எங்களை நாங்கள் அவரும் வரணும் இந்த இடத்துக்கு, அவர் வந்தால் நல்லா இருக்குமே என்று எங்களோட வருகை, எங்களோட ப்ரெசன்ஸை ஒரு சந்தோஷமாகவும் ஒரு அருளாகவும் ஒரு நல்ல சகுனமாகவும் பார்க்குற ஒரு நிலைமையை நாங்கள் மற்றவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த அல்லாவை ஒரு சாந்தியானவன் என்று விளங்கிக்கிறத ஒரு விஷயம். அப்போ இங்கே ஒரு கொஸ்டின் ஒன்று வருவது என்னென்னா, அப்போ உலகத்தில் சாந்தி பீஸ்னெல்லாம் எல்லாம் தன்னை பேர் வச்சு கொண்டிருக்கிற நிலையில் உலகத்தில் பாவமும் அழிவும் கஷ்டமும் நோயும் மிஞ்சி கிடக்குது என்று நாங்கள் விலை கொள்ளணும். அல்லாஹ் தாலா சல்லாஹ் சொல்லுவாங்க, வஷர்ரு லைஸ இலைக்க, அல்லாஹ் தீமை என்றது ஒன்றுட்டு இருந்து வார ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ் தாலா நல்லதிட மூலமே அல்லாமல் தீமையிட மூலம் அல்ல. எதிக்கல் ஹைர் என்ற ஒரு இடத்துல வருது என்னென்ன, குலில்லாஹு மமாலிக்கல் முல்க், யா அல்லாஹ் நீயே ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளன், ஆட்சியை கொடுக்கின்றாய், ஆட்சியை எடுக்கின்றாய், நீ விரும்பியவங்களை கண்ணியப்படுத்துகின்றாய், நீ விரும்பியவங்களை இழிவுபடுத்துகின்றாய். எதிக்கல் ஹைர், உனது கைகளிலேயே நலவு இருக்குது. அப்போ அதில் வரையில் எதிக்கல் ஹைர் வஷர்ன்னு வரையில் உனது கைகளில் நலவு இருக்குதுன்னு தான் இருக்குது. அப்போ எங்கே விஷயம் என்னென்னா, அல்லாஹ் தாலா நன்மையிட மூலம்தான். அப்போ என்ன தீமைக்குரிய விளக்கம் என்னன்னா, தீமை நன்மைதான் மூலம் அடிப்படை முழுமையானது, தீமை ரிலேட்டிவானதுன்றா அல்லாஹ் தாலா அவனுக்குரிய அறிவின் அடிப்படையில் நல்லது தொடரணுன்றதுக்காக சில தீமைகளை வச்சிருக்கிறான். அது தீமைன்றது அடிப்படை இல்லை. அப்போ அதுகளால் தான் நன்மை எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுவதுன்றது நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். உதாரணத்துக்கு என்னோட பல்லில் நோவு வரும் இல்லையா, அப்போ அந்த நோவோட நியாயம் என்ன,
இப்போ நாங்கள் ஐஸ் தண்ணியை குடித்தால் ஹாட்டாக குடித்தா வந்து நாங்கள் யூ ஃபீல் ஹாட் இந்த பெயின். அப்போ ஏன் அது வைக்கப்பட்டிக்குது என்றால் நாங்கள் அப்படி இல்லாட்டி அந்த பெயின் வராட்டி நாங்கள் வந்து பல்ல பிள்ளையாக பாவிச்சு மிச்சம் அவசரமாக அதை நாங்கள் இந்த நிறைய பல்லில் உடைச்சி கொள்வோம். இப்படி யோசிப்பேன். அதாவது ஒரு முள்ளொண்டு கையில் வைக்கிற ஒரு முள்ளொன்று உடஞ்சா எவ்வளோ பெயினாக இருக்கும் என்னென்று. அப்போ ஏன் அவ்வளோ பெரிய பெயின் வைக்குதுன்னா அதை உடைச்சிடாதன்றது. உடைச்சா அதுக்கு பிறகு எப்படி யூஸ் பண்ணுறது? ஒரு மனுஷன் வாழ்கிறதுல 60 காலம் வாழ்கிறேன்னா எப்படி யூஸ் பண்ணலாம் போயிடும். அவனோட வாழ்க்கை மிசரபிளாக போயிடுது. அதனால் ஹை லெவல் பெயின் ஒன்று வைக்கப்பட்டிக்குது இந்த அவனோட முள்ளில். இப்படி இந்த தீமைன்றது உலகத்தில் நன்மை தொடர்றதுக்காக ஒரு அலர்ட்டுக்காக வைக்கப்பட்டதை அல்லாமல் தீமைன்றது அடிப்படை இல்லை என்றதை நாங்கள் இந்த சலாத்தை அல்லாஹு தாலா சாந்தி தானே அல்லாமல் அவன் கெட்டது அவன்கிட்ட வாரதில்லைன்றதை நாங்கள் படிக்கும்போது நாங்கள் விளங்கி கொள்கிற விஷயம். அப்போ நாங்கள் அல்லாவை சாந்தியானவன் விளங்குற நாங்கள் அவனை சார்ந்தவங்களாக இருக்கிற நிலையில் நாங்கள் எப்படி சாந்தியாக இருக்கிறதுன்றதில் ஒரு ஹதீஸை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. ஒரு முஸ்லீம் என்றால் யாருண்டா அவன்ட கையிலிருந்தும் அவன்ட நாவிலிருந்தும் வர்ற பாதிப்புகளிலிருந்து ஏனைய முஸ்லீம்கள் பாதுகாப்பு பெற்றிருப்பாங்க. அப்போ இது வந்து ஒரு மேலோட்டமான கருத்து, யாரும் விலையும் கொள்கிற கருத்து. இன்னொரு கருத்தை நான் ஒரு ஆலிம் சொல்கிறாரு என்னண்டா, ஒரு முஸ்லீம்ண்டா யாருண்டா அவன்ட நாவு அவன்ட கைகள் இருந்து வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து முஸ்லீம்கள் பாதுகாப்பு பெற்றிருப்பாங்கன்னா அவனது நாவாலையும் அவனது கைகளாலையும் ஏற்படுற தீமைகளை ஏனைய சமூகங்கள் கண்டு அவங்க அதை இந்த ஜெனரலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பொதுவாக அப்படித்தானே மனுஷர்கள் என்ன, இது முஸ்லீம் ஒத்தன், இவன் வந்து கேடுகட்டவன், இதுவனுக்கு ஒழுங்கில்லை அப்படின்ட்டு ஜெனரல். அப்போ ஒரு சரியான முஸ்லீம் என்னென்னா அவனால் முழு முஸ்லீம் சமூகம் குத்தம் சாட்டப்படாத நிலைக்கு அவன் தன்னை அமைச்சு கொள்வான் என்றதும் இந்த ஹதீஸுக்கு இருக்கிற ஒரு கருத்து. ஒரு முஸ்லீமண்டா ஏனைய முஸ்லீம்களுக்கு அவன் பாதிப்பாக நடந்து கொள்ள மாட்டான். மாத்திரமல்ல, ஒரு முஸ்லீமண்டா அவனால் முழு முஸ்லீம் சமூகம் குத்தச்சாட்டப்படுற அளவுக்கு அவன் ஒரு நிலைமையில் அவன் கைகளாலேயும் அவன் வாயாலையும் வர்ற விஷயத்தால் அவன் ஏனைய முஸ்லீம்களை குத்தச்சாட்டப்படுற ஒரு நிலைமைக்கு அவன் ஆக்க மாட்டான் என்றதும் இதில் நாங்கள் தெரிய வர விஷயம். அப்போ அந்த வகையில் இப்போ நாங்கள் இதை முடிச்சு கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். அந்த வகையில் அல்லாஹு தாலாவை நாங்கள் சலாம் என்ற விளங்குறதா இருந்தால் பீஸ் என்றது வாழ்க்கையோட முக்கியமான ஒரு குறிக்கோள் என்று, அது இந்த உலகத்திலையும் அதை அடைகிறதுக்காக தான் எல்லாரும் பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அதுதான் ஒரு வாழ்க்கையோட யாருடையும் குறிக்கோள். ஒரு பெரிய வீடு வச்சு கொண்டிருக்கிறதும் அல்லது ஒரு கல்யாணம் முடிக்கிறதும் பிள்ளைகளை பெற்றுக்க எல்லாமே என்னென்னா நான் சந்தோஷமாக இருக்கணும் என்று, அதை தான் ஒரு பீஸ் என்று நாங்கள் சொல்கிறோம். அப்போ அந்த பீஸ் வந்து இந்த உலகத்துலேயும் அடையப்படக்கூடிய ஒரு அடையப்பட வேண்டிய விஷயம், மறுமையிலையும் தாருஸ்ஸலாம் அதுலேயும் அந்த பீஸ் அடையப்படும் என்றது தான் இதில் சொல்லப்படுற விஷயம். அப்போ அல்லாஹ் தாலா இதில் மூலமாக இருக்கிறான். அப்போ ஏனைய மனிதர்களுக்கு நாம் அதை மேக் ஷூர் பண்ணணும், என்னால் எந்த ஒரு தீங்கும் வராது, அது அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களுக்கு பீஸ் உண்டாகட்டும் என்றால் என்னிலிருந்து எந்த பிரச்சனையும் வராதுன்றது. நாங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட் அந்த விஷயங்கள்லாம் வரும்போது கூட முஸ்லீம்களை நல்ல ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் காத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாம, தேவையில்லாத வாத பிரதிவாதங்கள் வரும்போது சலாம் பீஸ் என்று சொல்லி அவங்க ஒதுங்கி கொள்வாங்கன்றது வருது. அல்லாஹ் தாலா சரியாக நாங்கள் ஃபாலோ பண்ணி நடக்கும்போது அல்லாஹ் தாலா சுபுல சலாம் அந்த பீஸ் நிறைஞ்ச பாதையில் எங்களை வழிகாட்டுறான் என்று குரானில் வருது. அந்த வகையில் நாங்கள் இதை அல்லாஹ்வை சலாமாக விளங்கிக்கிற நாங்கள் மற்றவங்களுக்கு எங்கள்கிட்ட எந்த பாதிப்பும் வராதுன்றதை மேக் ஷூர் பண்ணணும். அந்த வகையில் அல்லாஹ்வோட உள்ள பீஸ்ஃபுல்லான ஒரு உறவை நாங்கள் மெயின்டைன் பண்ணணும். எங்களுக்குள்ளேயே ஒரு பீஸ்ஃபுல்லான எங்களுக்கு வெளி லைஃபுக்கும் உள்ளால் உள்ள மனோ ரீதியான லைஃபுக்கும் இடையில் ஒரு பீஸ்ஃபுல்லான
எக்ஸிஸ்டன் ஒன்று நடக்கணும், ஒத்த தன்மை இருக்கணும். மூன்றாவது எங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மத்தியில் நாங்கள் ஒரு நல்ல மனுஷன், இவரால் எந்த பாதிப்பும் இல்லை, எந்த கரைச்சலும் இல்லைன்ற அளவுக்கு எங்களை பொசிஷன் பண்ணிக்கொள்ளணும். இதெல்லாம் அல்லாஹ்வை பீஸ்ஃபுல்லானவன் என்று விளங்கிக்கிறவங்களிலிருந்து அல்லாஹும் அந்த சலாம் யா அல்லாஹ் நீதான் சலாத்திட மூலம் என்று சொல்கிறவங்கள்ட்ட வர வேண்டிய பண்பாடுகளாக இது இருக்க வேண்டியது. அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லாரையும் பொருந்திக் கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.